இதற்கு யார் காரணம் என்பது பின்புலம் என்பது கண்டறியப்பட வேண்டும். இவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். கர்மவீரர் காமராஜரை அவதூறாக பேசியதற்கு முதல் தமிழக முதல்வர் இவரது பதவியை மாநில துணை பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும். பொன்முடி இது பண்ணாரு, உடனே ஆக்டிவாக நடவடிக்கை எடுத்தார். தேன்கூட்டில் கல்லறிஞ்ச மாதிரி தானே இது. கர்மவீரர் காமராஜரை பற்றி பேசினா என்ன இதுன்னா எல்லாம் ஒன்று தானே. அதனால் உடனே தமிழக முதல் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை அவர் மீது தான் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த போக்கு தொடர்ந்தால் திமுக கூட்டணியே எங்களுக்கு வேணாம். இது சம்மந்தமாக நாங்கள் ராகுல் காந்திகிட்ட நேரடியாக போய் கோரிக்கை வைப்போம். நம்மளுக்கு காங்கிரஸ்காரனுக்கு தன்மானம் தான் முக்கியம். நம்மளால தான் திமுக ஆட்சி இருக்குது. திமுகவில் நம்ம இல்லை. இன்றைக்கி தமிழ்நாட்டில் 40 சீட்டு வருதுன்னா காங்கிரஸ் கூட்டணி இருக்கவாசி தான் வருது. ஸ்டாலின் காண்டி அதுக்காண்டி யாருக்கும் இல்லை. பெருந்தலைவர் காமராஜர் ராகுல் காந்தி இதுக்காண்டி தான் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி வேணும் தான் தமிழக மக்கள் ஓட்டளிக்கிறாங்களே வழியா திமுக யாரும் ஓட்டளிக்கல. இது அவருக்கே நல்லா புரியும். இந்த மாதிரி கேவலப்படுத்தி பேசுகிற சிவா மீது மாநில முதல்வர் உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும்.